ஹலோ கைஸ், வெல்கம் டு கூட தமிழ் சேனல். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னாக்க சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். இன்லைன் சிஎஸ்எஸ் ஃபைலில் எப்படி ஸ்டைல் பண்ணுறது, ஒரு ஹெட்ரலை எப்படி பண்ணுறது, இன்டர்னலாக எப்படி பண்ணுறது, எக்ஸ்டர்னலாக எப்படி பண்ணுறது, ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா இந்த இதையே ரன் பண்ணுற பாருங்கள். ரன் வித் டிபக்கின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வருதுல்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி வராமல் ஒரு ஐக்கான் எப்படி செட் பண்ணுறது, இது பேர் ஃபேவ் ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஃபேவ் ஐக்கான் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு டுட்டோரியல் அவ்வளோதான். ஸோ இந்த டுட்டோரியல்லாம் முன்னாடி இந்த லிங்க்ஸ் இமேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் எப்போ சொல்லித்தரேன்னா, அந்த சிஎஸ்எஸ் ஃபைலோட சேர்த்து பண்ணுறது எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த ஃபேவரட் ஐக்கான் வந்து ஒரு சின்ன டாபிக். ஸோ இதை படிச்சுட்டு அதை படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எப்பயும் போல் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, அதுலேயே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எப்படி வந்து அந்த ஐக்கான் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ரொம்பவே ஈஸி தான் அது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்களோட ஐக்கானை வந்து இந்த ஃபோல்டரில் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அங்கே போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு டெஸ்க்டாப்லேயே தான் இருக்குது. டெஸ்க்டாப்லேயே இருக்கிறதுனால நான் அந்த ஃபோல்டரை வந்து எங்கே போடணுன்னா, அந்த ஐக்கானை வந்து அந்த ஃபோல்டரில் போட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து நீங்கள் இந்த ஐக்கான் வந்து எங்கே கொடுக்கணும்னா ஹெட்டில் தான் கொடுக்கணும். ஹெட்டில் வந்து கொடுக்கணும்னாக்க ஹெட்டில் வந்து டைட்டில் ஆஃப் தி பேஜ்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு டுட்டோரியல்லே பார்த்துருப்போம். டைட்டில் ஆஃப் தி பேஜ் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா கோடர் தமிழ்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் லிங்க் வழியாக தான் வந்து ஐக்கான் செட் பண்ணலாம். அதுக்கு வந்து எப்படின்னு சொல்லி லிங்க்கு அந்த ரிலேஷன் சொல்லிட்டு ஆர்இஎல் அந்த ரிலேட்டிவ் ஆப்ரேஷனை வச்சு ரெண்டு இருக்குது. அப்சல்யூட் ரிலேட்டிவ்னு இருக்குது. இது ரிலேட்டிவ்னா ஐக்கான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே ஐக்கான்னே வரும். டைப் வந்து நீ இந்த எங்கே இருக்கோ அந்த இடத்துல போடணும். எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுனால ஐக்கான் இமேஜஸ் டாட் ஐக்கான்னு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டைப் இதோட. இதுக்கப்புறம் தான் ஹெச்ரெஃப்னு சொல்லிட்டு அந்த பாத் தரோம். நம்ம இமேஜுக்கான பாத் தரோம்ல அந்த மாதிரி தரோம். ஹெச்ரெஃப்னு கொடுத்து நீங்கள் வந்து ஐக்கானோட ஜேபிஇஜி இமேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து ஜேபெக்காக கொடுத்தீங்கன்னாக்கா ஐக்கான் வராது. ஸோ நீங்கள் ஐக்கான் ஃபார்மேட்டாகவே தரணும். அதுக்கு எப்படி பண்ணோன்னாக்கா, நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ கன்வெர்ட்டர் ஜேபி டு ஐசி இந்த இதை கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நெட்டில் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களோட இமேஜை லோட் பண்ணிட்டு ஐக்கானாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபைலோட பாத்தை கொடுங்க. ஸோ என்னோடய ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. காப்பி ஆஸ் அ பாத்துன்னு கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த பாத்தோட இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைப்பு கொடுக்கணும். இமேஜ் எக்ஸ் ஐக்கானாக கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணணும். இதுதான் இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ இந்த ஐக்கானை உங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குனாக்கா ஐக்கானாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் நெட்டில் போயிட்டு சேஞ்ச் ஜேபிஇஜி இமேஜ் டு ஐக்கான்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஃப்ரீ கன்வெர்ட்டர் வரும். அதில் போயிட்டு உங்கள் இமேஜை லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு
உங்களுக்கு தேவையான பாத்தில் போட்டுட்டு ஹெச்டிஎஃப் போட்டிங்கனாக்க வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலனா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா அடுத்து வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் காம்ப்ளெக்ஸான HTMLஸ்லாம் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ட்யூட்டோரியல் நான் சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ் ஃபைல் ப்ளஸ் இமேஜ் லிங்க்ஸ் இது எல்லாமே வச்சு சிஎஸ்எஸ் ஃபைலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி, அதான் ஒரு ஓவரால் வெப்சைட்டில் பேசிக்காக என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாளைக்கு சொல்லலாம் 8th எபிசோடில். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் பாய்.